பொழுதுபோக்காக நம்ம வாழ்க்கையை விளையாட்டாக ஏதோ குடும்பம் பண்ணிட்டோம், வாழ்க்கையில் தேவையான சொத்து சுகம் சேர்த்துட்டோம், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை பேசி உங்கள் வாழ்க்கையை முடித்த மாதிரி நீங்கள் கனவு கண்டுட்ருக்கீங்க, வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் வாழ்க்கையில் தயவுசெய்து ஒன்றே ஒன்று, இந்த உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தீங்கன்னு கொஞ்சம் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள். இந்த உடலை விட்டு போகிறப்போ எங்கே போகிறேன்னு பாருங்கள். நான் யாருன்னு கேள்வி கேட்காத ஒரு நிலையை வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மனுஷ பிறப்பு வீணாக போயிடும். வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது சும்மா ஃபுட்பால் கிரவுண்டு இல்லை. ஒரு 4-5 பேர் 10 பேர் சேர்ந்து விளையாடிட்டு ஒரு கும்பலை சேர்த்து ஒரு வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில் ஏதோ ப்ரைஸ் கொடுத்தான்னு வாங்கிட்டு போகிறதுக்கு மண்ணோடு மண்ணாக நெருப்போடு நெருப்பாக கரைஞ்சி போகிற இந்த உடலுக்காக பலவிதமான பாதிப்பு, பல கஷ்டம் பட்டு பணத்தை கோடி கோடியாக சம்பாதிக்கணும் பெரிய ஆசையோடு ஓடிட்டுருக்க உங்கள்கிட்ட தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறோம். இந்த பணம், புகழ், பட்டம், பதவி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைக்கு மாத்திரம்தான். அது இந்த மனுஷ பிறப்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று. மனுஷங்களுக்கு தேவை இருக்குது, ஆனால் மனுஷ பிறப்பு அதை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கானது இல்லை. இது பிரம்மாண்டமான ஒரு முக்தி நிலையை அடையிறதுக்கு, ஞானம் தெளிவு இருக்கிறதுக்கு, நானா யார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்குறதுக்கு. இதை தான் ரமண மகரிஷி ராமகிருஷ்ண பரமஹம்சர் முன்னோர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாருமே சொன்ன விஷயத்தை மீண்டும் நம்ம இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தன் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிறதுக்கு அவங்கள ஒரு அடிமையெல்லாம் ஓட விட்டுருக்குமே தவிர இந்த ஆன்மீக, தெய்வீகம், உண்மையான வழிநடத்தல், உள்நோக்கிய பயணம், இதை பற்றி எந்த கவனம் கொடுக்கல. கொஞ்சம் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துங்க.